ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்கள் பிரதீப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நல்ல ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வர கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் பார்ட் 11 அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இன்றைக்கி நம்ம ஒரு நியூ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வாய்ஸ் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வாய்ஸா அப்படின்னா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக தீர்க்க முடியும்ன்றதை நான் இப்போவே சொல்லிக்கிறேன். அதில் வந்து அவ்வளோவா செட்டிங்ஸ் இல்லாட்டாலும் அதில் கொஞ்சம் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ஸ் ஒத்துக்கி, அதாவது அதில் ஒரு மைனஸ் என்னென்னா தமிழ் வாய்ஸ் இல்லை. அதெல்லாம் சொல்லிட்டு யாரும் யூஸ் பண்ணி பார்க்காம இருக்காதீங்க. சரி, நான் இப்போ வளன்னு பேசிட்டு தான் நல்லாயிருக்கேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா RHVoice. அந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா என்னது RHVoice. ஓகேவா? இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சோட நேம் வந்து RHVoice. ஓகே, டன். இதில் வந்து என்னெல்லாம் ஃபியூச்சர் இருக்குது, இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இதில் நம்ம டபுள் டேப் பண்ணலாம். இதோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதில் மூலமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லாமல் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் கூட RHVoice அப்படின்னு போட்டிங்களே, இந்த வாய்ஸ் தான் முதல்ல வரும். அங்கே இருந்து கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் வந்து இதில் இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளைண்ட் அக்சசபிளாக நிறைய ஆப்ஸ் போட்டிருக்கேன். அதோட ப்ளேலிஸ்ட் லிங்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். அது மூலமாக நான் இதுக்கு முன்னாடி போட்ட ஆப்லாம் நீங்கள் போய் பார்க்க விருப்பம்னா அந்த ஆப்பையும் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, டன். இப்போ வந்து நம்ம இந்த ஆப்பை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜஸ் அப்படின்னு இருக்குது. மோர் ஆப்ஷன் இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஹெட்டிங். ஓகேவா? அது வந்து அதில் எதுவும் பண்ண முடியாது. மோர் ஆப்ஷன் இருக்குது. இங்கிலீஷ் யூஎஸ் இங்கிலீஷ் இருக்குது. இது வந்து இப்படி நிறைய மொழி கொடுத்துருக்காங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போவும் இந்த வால்யூம் ஓகே இப்போ புரியும் நினைக்கிறேன். ரஷ்யன் இருக்குது, போர்ச்சுகீஸ் பிரேசில் இருக்குது, துர்கிஷ், ஜோர்ஜன், எஸ்பரான்டோ, இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட். இப்படி இந்த இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட் தான் நமக்கு தேவை. ஆனால் இதில் தமிழ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இது வந்து நம்ம ஆட்டோ டிடிஎஸ் மூலமாக பயன்படுத்திக்கலாம். அதனால் பிரச்சனை இல்லை. நான் இன்றைக்கி கண்டிப்பாக பயன்படுத்தி பார்த்தேன். எனக்கு ரொம்பவே அக்சசபிளாக ஒர்க் ஆச்சு. ஓகே, டன். இப்போ பார்க்கலாம். இப்போது இதில் இங்கிலீஷ் நீங்கள் வந்து அதில் இங்கிலீஷ் யூஎஸில் டபுள் டேப் பண்ணதுக்கப்புறம் ஆலன் அப்படின்னு இங்கே ரைட் சைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் யூஎஸில் கொடுத்துருக்க எல்லா வாய்ஸுமே உங்களுக்கு காட்டும். பாருங்கள், ஒவ்வொரு வாய்ஸாக காட்டுறேன். ஆலன் வாய்ஸ் ஒன்று கொடுத்துரு பார்த்தீங்கன்னா ப்ளே கொடுங்க. ஓகேவா? இது வந்து நமக்கு சாம்பிள் காட்டுறாங்க. நமக்கு இதில் எந்த வாய்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்களா? இந்த இன்ஸ்டாலில் நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்களாலே போதும், வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த இன்ஸ்டாலில் வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணிட்டீங்கனாலே அது இன்ஸ்டால் ஆயிரும். நாங்கள் பாருங்கள் ஒன்று இன்ஸ்டால் பண்ண பிறகும் அன்இன்ஸ்டால் அப்படின்னு காட்டும். நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அன்இன்ஸ்டால் பட்டன் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இவ்வளோ தான். இதில் இப்போ நம்ம இந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இதில் நல்லா செட்டிங்ஸ் பார்க்கலாம். செட்டிங்ஸ் மொத்தம் தான் இருக்குது. இதில் இந்த செட்டிங்ஸ் பண்ணுவோம். இது வந்து அன்செட்டில் இருக்கட்டும். இது இருக்குது அப்படின்னா நம்ம இது டிக்கில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ஒய்ஃபை மூலம் மட்டும்தான் இந்த வாய்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். அதனால சொல்லிட்டு இது அன்டிக்கில் இருக்கட்டும். இது டிஃபால்ட்டாக ஆன்டிக்கில் தான் இருக்கும். நம்ம இதை ஒன்றும் பண்ண வேண்டாம். யாராவது ஒய்ஃபை வச்சு நான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை டிக் பண்ணி விட்டுலாம். ஓகே, டன். ஸ்பீச் குவாலிட்டி இதில் வந்து 3 கொடுத்துருக்காங்க. எதை கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து எதை கொடுக்குறதுன்னு தெரியல. பெஸ்ட் பாசிபிள் இருக்குது, ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி இருக்குது. இது நம்ம ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி கொடுத்துடலாம். இதுதான் டிஃபால்ட்டில் இருக்கும், அதே கொடுத்துரும். ஓகேவா? ஓகே. லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட் அப்படின்னு இருக்குது. ஓகே, இந்த இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்டில் டபுள் டேப் பண்ணுங்கள். இதில் வந்து டபுள் டேப் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ் டிஃபால்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது டிக்ல இருக்கட்டும். ஓகேவா? இது டிக்ல வச்சுருக்காங்க. ஸ்பீச் வால்யூம் இதில் போய் நீங்கள் வால்யூம் கூட்டிக்கலாம். ஸ்பீச் ரேட் இதில் போய் நீங்கள் பாஸ்ட் கூட்டிக்கலாம். இதுலேயே போய் பாஸ்ட் கூட்டிக்கலாம். இது டிஃபால்ட்டாக 20 இருக்கும். வேணா நான் டபுள் டேப் பண்ணி காட்டுறேன். இன்க்ரீஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூடும், இது குறையும். ஓகே, டிக்ரீஸ் 20 இருக்கும் டிஃபால்ட்டாக. ஓகே, ஓகே. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிடிஎஸில் உள்ள குவாலிட்டி. இப்போ நம்ம இதை பேச வச்சு பார்க்கலாம். நம்ம இதை பேச வைக்கலாம்.
Suspend voice focus and program settings. ஓகே ப்ரோக்ராம் Commentary செட்டிங் screen வந்து over back commentary to email to general set DTS. TV main second user system unpaid DTS system user single DTS engine system user second main main system user Google Tech RHVoice side become ஓகே RHVoice கொடுத்தாச்சு. இப்போ பாருங்க எப்படி பேசணும் பாருங்க. Use a single tips page 65 default back button commentary screen reader எப்படி பேசுது பாத்தீங்களா? back button இந்த மாதிரி நிறைய வாய்ஸ் இருக்கு. ஒரு வாய்ஸா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே நான் அந்த ஒரு வாய்ஸ்லயே தான் நான் ட்ரை பண்ணி apps பார்த்தேன். list recharge your channel night daily hunt that means mass please pro camp apps list FM radio இப்போ பாருங்க FM radio FM WhatsApp இவ்வளவு அழகா cricket நல்லா இல்லன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஓரளவுக்கு நம்ம பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடலாம். channels tab scanner themes translate be recorder ஓகே you can be recorder நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா 0546 எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கோம். பட் இதையும் அப்படி வரிசையில் இந்த ஒன்றே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இதில் வாய்ஸ் எல்லாமே ஃப்ரீ. ஓகே வோக்கலைசர்லாம் நம்ம பைசா கொடுத்தோம்னா இல்லாமல் கிராக் யூஸ் பண்ணோம். ஆனால் இதில் வந்து அப்படி எதுவுமே இல்லை. வந்து வாய்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் குறித்த உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தாராளமாக நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். எனக்கு வந்து எக்ஸாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இந்த கமெண்ட் ஸ்கிரிப்டர் குறித்த வீடியோ போட முடியல. நான் இது எப்போது வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது இதை அது இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தேன். அது இன்றைக்கி காலத்து எக்ஸாம் முடிஞ்சு இப்போ தான் ஃப்ரீயாக இருந்தேன்னு சொல்லிட்டு சரி ஒரு வீடியோ எப்படியும் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த RHVoice டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அதை பற்றி நம்ம இன்றைக்கி போட்டிருக்கோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. கவலையில் டிஸ்லைக் பண்ணி எதனால் பிடிக்கல பண்ணுறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் கூட வந்து கவலை இல்லாமல் இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். 0640